அந்நியர்களோடு உறவாடுதல் நமக்கு மிகுந்த தீமையை வரவழைக்கும். பழகக்கூடாது. பேசலாம், ஆனால் பழகக்கூடாது. இந்த வேறுபாட்டையும், இந்த எல்லையையும் புரிந்து கொண்டு நடந்தால், நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய துன்பங்கள் வராமல் தடுத்து விடலாம். இதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். செய்கிற வழிபாடுகளில் கலந்து கொள்ளக்கூடாது. அந்நியரோடு விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடாது. அந்நியர்கள் கொண்டாடும் பண்டிகைகளில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் எங்கு சொல்லப்படுகிறதோ, எங்கு மகிமைப்படுகிறதோ, அங்கு நாம் இருக்கலாம். கர்த்தருக்கென்று உபவாசம் என்று சொன்னால், எங்கு வேண்டுமானாலும் யார் வீட்டிலும் போய் நாம் கர்த்தருக்கென்று உபவாசம் இருக்கலாம், ஆராதனை செய்யலாம், துதி பாடல்கள் பாடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் இடங்களில் நம்முடைய கால்கள் இருக்கட்டும். மற்ற எதற்கும் நாம் எந்த இடத்திலும் போய் நிற்கக்கூடாது. இந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம். யோசியா ராஜாவிற்கு பின்பாக அவரது குமாரனான யோவகாஸ் தன்னுடைய 23ஆம் வயதில் ராஜாவாகிறார். அவர் ராஜாவான பின்பு 3 மாதம் யூதாவை அரசாளுகிறார். அதன் பின்பாக எகிப்தின் ராஜா அங்கு வந்து யோவகாசின் அண்ணனான எலியாக்கீமை ராஜாவாக்குகிறார். அதாவது 100 தாலந்து வெள்ளிக்கும் 1 தாலந்து பொன்னுக்கும் அவர் தர வேண்டும் என்று எகிப்தின் ராஜா சொல்லுகிறார். அந்த பொன் பொருளை எலியாக்கிம் கொடுத்து அதன் மூலமாக யூதாவையும் எருசலேமையும் ராஜாவாகி அரசாளுகிறார். இப்படியாக எகிப்தின் ராஜா இந்த காரியத்தை எலியாக்கீமை ஏற்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் எலியாக்கீமிற்கு எகிப்தின் ராஜா யோவாக்கீம் என்கிற பெயரை வைக்கிறார். இப்படியாக அந்த 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னையும் பெற்றுக்கொண்டு எகிப்தின் ராஜா இப்படியாக செய்கிறார். யோயாக்கீம் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அவர் 3 மாதமும் 10 நாட்களும் மட்டும் அவர் தேசத்தை அரசாளுகிறார். இப்படியாக எலியாக்கீம் ராஜாவாக்கப்படுகிறார். எலியாக்கீம் யோவகாசுடைய அண்ணனாக இருக்கிறார். அவருடைய வயது 25 வயது. அப்பொழுது அவர் ராஜாவாகிறார். இப்படியாக எகிப்தின் ராஜா செய்கிறார். இதன் பின்பாக எலியாக்கீம் இப்படியாக 3 மாதமும் 10 நாட்களும் யோயாக்கீம் அரசாளுகிறார். அதன் பின்பாக எலியாக்கீம் என்று பெயர் கொண்ட யோயாக்கீம் 25 வயதில் எகிப்தின் ராஜாவால் ராஜாவாக்கப்பட்ட யூதாவின் மேல் 11 வருடங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிறார். இப்படி யோயாக்கீம் அவர் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்காமல் கர்த்தருக்கு விரோதமாக தேசத்தை பொல்லாப்பான வழிகளில் நடத்துகிறார். தானும் பாவம் செய்து ஜனங்களையும் பாவம் செய்ய வழி நடத்தின ராஜாவாக யோயாக்கீம் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் அவர் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டதினால் கர்த்தர் அந்நிய ராஜாவின் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அந்த ராஜா 2 வெண்கல விலங்குகளை போட்டு அந்த ராஜாவை பிடித்து கொண்டு போகிறார். அவரது காலத்திற்கு பின்பாக அவர் பிடித்து கொண்டு போகப்பட்ட பின்பு அவரது குமாரனான யோயாக்கீம் 8ஆம் வயதில் அரசாங்க பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். 8 வயதில் ராஜாவாகிறார். அதன் பின்பு அவர் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நடக்கிறார். யோயாக்கீம் 3 மாதமும் 10 நாட்களும் யூதாவிலும் எருசலேமிலும் ராஜாவாகிறார், அரசாளுகிறார். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளிலேயே யோயாக்கீனும் நடக்கிறார். அதனால் கர்த்தரால் தள்ளப்படுகிறார். ராஜாவாகாமல் அவர் தள்ளப்பட்டு அடுத்ததாக யோயாக்கீனின் சித்தப்பா முறையான சிதேக்கியா ராஜாவாகிறார். சிதேக்கியா சிறிய தகப்பனாக இருக்கிறார். அதாவது யோயாக்கீனுடைய சிறிய தகப்பன். அவர் சிதேக்கியா ராஜாவாகி தன்னுடைய 21வது வயதில்
யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாகி 11 வருடங்கள் அரசாளுகை செய்கிறார். அவர் கர்த்தருக்கு விரோதமான செயல்களையே செய்கிறார். சிதேக்கியா ராஜாவும் அவரது காலத்தில் அவர் செய்த காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பொல்லாப்பான வழிகளில் பொல்லாத ஆவிகளுக்கு பலியிடுதல் போன்ற காரியங்களை, கர்த்தருக்கு விரோதமான செயல்களையே சிதேக்கியா செய்கிறார். அது மட்டுமல்ல, இப்படி இந்த ராஜாக்கள் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை காப்பாற்றும்படியாக மிகவும் இரக்கமுள்ளவராய் இருந்து தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். இப்படி சிதேக்கியா ராஜாவினிடத்திலும் அனுப்புகிறார் கர்த்தர். ஆனால் அந்த ராஜாவோ எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்திற்கு செவி கொடுக்காமல் தன் பிடரியை கடினப்படுத்தினார். தன் கழுத்தை கடினப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தன் பொல்லாப்பை விட்டு விலகாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள் இந்த ராஜாக்கள். தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி விக்கிரக வழிபாடுகளுக்கும் பொல்லாப்புக்கும் பாவத்திற்கும் இடம் கொடுத்தார்கள். அதனால் கர்த்தருடைய கோபம் வந்தது. கர்த்தர் பலமுறை காப்பாற்ற இரக்கமுள்ளவராய் இருந்துதான் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். ஆனாலும் அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கவில்லை. தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு இன்றைய காலத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளைப் போலவும் நம்மை போலவும் நாம் சில காரியங்களில் பிடிவாதமாக இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டாலும், தேவாலயத்தில் உபதேசிக்கப்பட்டாலும், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சொன்னாலும், டிவியில் மற்றும் செல்போனில் போன்ற காரியங்களில் கர்த்தருடைய வார்த்தைகள் வரும் பொழுதும் அதை கேட்டும் நல்ல செய்தி என்று பாராட்டிவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல், அதை பின்பற்றாமல், மனம் திரும்பாமல் அப்படியே இருப்பது போல, இந்த காலத்தில் நாம் செய்வது போல அப்படியே அவர்களும் இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜாக்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் என்று சொல்லிக் கொள்கிற நாமும் அவர்கள் செய்த பாவத்தையும் பின்பற்றுவது வேதனைக்குரியது. அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காமல் அந்த காலத்தில் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். அதே போல இன்றும் ஜனங்கள் இருப்பது மிகவும் வேதனைக்குரியதா இருக்கிறது. அதே போல இவர்களும் இஸ்ரவேல் வம்சத்தார் என்பதற்கு அடையாளமாகவும் இது இருக்கிறது. பலமுறை கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை அனுப்பி அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். நீங்கள் செய்வது பாவம், மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாக்களோ மனம் திரும்பவில்லை. யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த ராஜாக்கள் மனம் திரும்பவில்லை. கர்த்தருக்கு விரோதமாகவே செயல்படுவதை பழக்கமாக்கி விட்டார்கள். இந்த நிலையில் கர்த்தருடைய கோபம் வந்தது. அதிநிமித்தம் கர்த்தர் கல்தேயரின் ராஜாவை தேசத்திற்கு அனுப்பினார். இஸ்ரவேல் தேசம் சூறையாடப்பட்டது. இஸ்ரவேலில் இருந்த வாலிபர்கள், பிள்ளைகள், பெண்கள் என்று எல்லோரும் கொடுமைப்படுத்தப்பட்டு பிடித்துக் கொள்ளப்பட்டு பாபிலோனுக்கு போனார்கள். இஸ்ரவேல் தேசம் ஒன்றுமில்லாமல் போனது. மிகவும் துக்கத்திற்குரியதாய் ஆனது. மிகுந்த பாடுகளை தன்னிடமாய் சம்பாதித்துக் கொண்டது. கர்த்தருக்கு கோபம் ஊட்டி அதன் மூலம் அடங்காத பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துன்பத்தை விளைவித்து தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வது போல இப்படியே நடந்தது. அது நிமித்தம் தேவாலயமும் சூறையாடப்பட்டது. தேவாலயத்தில் இருந்த பனிமுட்டுகளை எல்லாம் கல்தேயரின் ராஜா வந்து அவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சிறிய பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். இப்படியாக தேவாலயம் சூறையாடப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள், யூதா எருசலேமின் ஜனங்கள் சூறையாடப்பட்டு போனார்கள். எருசலேம் சூறையாடப்பட்டது. தேவாலயம் இடிக்கப்பட்டது. இப்படியாக மகா பெரிய தீமை, வரக்கூடாத காரியங்கள் எல்லாம் வந்தது. இஸ்ரவேலர், யூதர்கள் கர்த்தருக்கு செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்து, பெறக்கூடாத தீமைகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கினார்கள். இன்றும் நாம் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது, நம்முடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்மளுடைய மேல் அதிகாரிகள் இவர்கள் அழைத்தால் அவர்களுடைய அந்நியர்களுடைய தெய்வங்களை வணங்குவதும், அவர்களுக்கு விக்கிரக ஆராதனை செய்து அதற்கு விருந்து கொண்டாடல் செய்யும் போது அதில் நாமும் போய் பங்கு கொள்வதும், அப்படி அவர்களுடைய விருந்துகளில் நாமும் போய் பங்கு கொள்வதும், அவர்கள் மனம் நோகக்கூடாது என்று கர்த்தருடைய மனதை நோகடிப்பதும்,
நமக்கு நாமே தீங்கு விளைவித்துக் கொள்ளுகிற காரியமாய் இருக்கிறது. இப்படிதான் நமக்கு துன்பத்தை நாமே வரவழைத்துக் கொள்கிறோம். அது வெறும் துன்பம் மட்டுமல்ல, மகா பெரிய தீமையும் துயரமுமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களில் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல வாசல்களை பொல்லாப்புக்கு திறந்து வைக்கிறோம். தீமை என்னிடத்தில் வா என்று வரவழைக்கிற காரியமாய் இது இருக்கிறது. பொல்லாத ஆவிகளுக்கு வணங்குவதும், தீமைக்கு இடம் கொடுப்பதும் நாம் செய்கிற மகா பெரிய பாவமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் கவனமாய் இருப்போம். நம் உறவினர்களாய் இருந்தாலும் சரி, நம் பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நெருங்கின உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய மேல் அதிகாரிகள், நம்முடன் வேலை பார்ப்பவர்கள், அல்லது நம்மிடத்தில் வியாபாரம் செய்கிறவர்கள், அவர்கள் இல்லை என்றால் நமக்கு வருமானம் போய்விடும் என்றெல்லாம் நினைக்கக் கூடாது. ஏதாவது தீங்கு நேர்ந்து விடும் என்று பயப்படக்கூடாது. நமக்கு படியளக்கிறவர் கர்த்தரே. நம்மை போஷிக்கிறவர் கர்த்தரே. அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். நாம் கர்த்தருடைய வழிகளில் நடப்போம். யார் எதை சொன்னாலும் சரி, அந்நியர்களின் விருந்துகளில் பங்கேற்கவே கூடாது. அதில் பங்கு பெறவே கூடாது. விருந்து கொண்டாடல்களில் நாம் கலந்து கொள்ளக் கூடாது. கர்த்தருக்கு பலி செலுத்துகிற இடத்திலும், கர்த்தருக்கென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடத்தில் மட்டுமே நம்முடைய கால்கள் நிற்க வேண்டும். மற்ற எந்த இடத்திற்கும் நாம் போகக்கூடாது. இதில் நாம் சரியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மகா பெரிய துன்பங்கள், மிகப்பெரிய அளவிலான எல்லாவித துன்பத்திற்கும் நாம் நம்மை காத்துக் கொள்ளலாம். வராமல் காத்துக் கொள்ளலாம். எதுவுமே வராமலேயே காத்துக் கொள்ளலாம். வந்த பின்பு போராடுவது அல்ல. வராமலேயே காத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். அந்நியர்களின் விருந்துகளில் நாம் பங்கேற்க கூடாது. அந்நியர்களுடன் உட்கார்ந்து சாப்பிடக் கூடாது. அந்நியர்கள் என்றால் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், கர்த்தரை நேசிக்காதவர்கள், கர்த்தருடைய ஆவியால் வழிநடத்தப்படாதவர்களுடன் நாம் பேசலாம். தேவையான அளவு மட்டுமே. அதிகமாய் பேசுவதோ, உறவாடுவதோ கூடாது. பேசுவது தவறல்ல. அவர்களிடத்தில் வேலை செய்வது தவறல்ல. மற்ற காரியங்கள் செய்வது தவறல்ல. ஆனால் உறவாடுதல் கூடாது. அவர்களோடு நாம் போய் உணவு உண்பது, அவர்கள் நம்மிடத்திற்கு வரவழைப்பது, இந்த உறவு முறைகள் தேவையற்றது. இதை செய்யக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து, ஒருவருக்கொருவர் உறவாடலாம். மற்றவர்களிடத்தில் அன்பாக தான் நடந்து கொள்ள வேண்டும். யாரையும் பகைக்க கூடாது. ஆனால் உறவாடுதலும் கூடாது. அந்நியர்களோடு உறவாடுதல் நமக்கு மிகுந்த தீமையை வரவழைக்கும். பழகக்கூடாது. பேசலாம், ஆனால் பழகக்கூடாது. இந்த வேறுபாட்டையும், இந்த எல்லையையும் புரிந்து கொண்டு நடந்தால் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய துன்பங்கள் வராமல் தடுத்து விடலாம். இதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். செய்கிற வழிபாடுகளில் கலந்து கொள்ளக்கூடாது. அந்நியரோடு விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடாது. அந்நியர்கள் கொண்டாடும் பண்டிகைகளில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் எங்கு சொல்லப்படுகிறதோ, எங்கு மகிமைப்படுகிறதோ அங்கு நாம் இருக்கலாம். கர்த்தருக்கென்று உபவாசம் என்று சொன்னால் எங்கு வேண்டுமானாலும் யார் வீட்டிலும் போய் நாம் கர்த்தருக்கென்று உபவாசம் இருக்கலாம், ஆராதனை செய்யலாம், துதி பாடல்கள் பாடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் இடங்களில் நம்முடைய கால்கள் இருக்கட்டும். மற்ற எதற்கும் நாம் எந்த இடத்திலும் போய் நிற்கக்கூடாது. இந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த ஜனங்கள் கல்தேயரின் ராஜாவினால் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் செய்த தீமையின் நிமித்தம் கர்த்தருக்கு விரோதமாய் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி தங்கள் பிடரியை கடினப்படுத்தினதினால் இப்படி நடந்தது. அதனால் நாமும் அப்படி செய்யாமல் மனம் திரும்புவோம். அதன் பின்பாக கர்த்தர் கோரேஸ் என்ற ராஜாவை, பெர்சியாவின் ராஜாவை எழுப்பினார். அவருடைய முதலாம் வருடம் ராஜ்யபாரத்தின் போது கோரேஸ் ராஜா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனதார் கர்த்தருக்கென்று தேவாலயம் கட்ட அவர் ஆசைப்பட்டார். அவர் விரும்பினார். கர்த்தரே அந்த கோரேசின் ஆவியை எழுப்பி தேவாலயம் கட்டும்படி செய்தார். அதற்கான காரியத்தை அடுத்த செய்திகளில் பார்க்கலாம் எஸ்தரா புஸ்தகத்தில். இத்தோடு நாளாகம புஸ்தகம், 2ஆம் நாளாகம புஸ்தகம் முடிவுற்றது. எஸ்ரா 1ஆம் அதிகாரம். பெர்சியாவில் கோரேஸ் என்னும் ராஜா இருந்தார். அந்த ராஜாவை கர்த்தர் ஏவினார். அவர் அந்நியராய் இருந்தாலும்
கர்த்தரை அறிந்து கொண்டார், பின்பாக ரட்சிக்கப்பட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் கோரேசின் ஆவியை ஏவினார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அவர் அந்நிய மார்க்கத்தாராய் இருந்தும் அவர் கர்த்தரை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்குள் வந்தது. கர்த்தரே இந்த காரியத்தை செய்தார். கோரேசின் இருதயத்தை திறந்தருளினார். இப்படி நடந்து கோரேஸ் ராஜா மிகப்பெரிய ராஜாவாய் இருந்தார். மிகப்பெரிய இடங்களில் பல நாடுகளை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருந்தார். அவர் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். கர்த்தர் அவருக்கு அதிகமான பொக்கிஷங்களையும் பொன் பொருள்களையும் கொடுத்திருந்தார். இப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜாவாய் இருந்தார். அப்படி இருக்க கோரேசின் ராஜா கர்த்தரை போல ஒரு தெய்வம் இல்லை என்று அவர் அறிந்திருந்தார். அவர் உணர்ந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் தன்னை புரிய வைத்திருந்தார். அதே நிமித்தமாக கர்த்தர் அந்த ராஜாவோடு பேசினது நிமித்தமாக கர்த்தரின் அன்பை உணர்ந்து கொண்ட ராஜாவாய் இருந்ததினால் அவர் கர்த்தரை போல ஒரு தெய்வம் இல்லை என்று தன் இருதயத்தில் மனமாற ஏற்றுக்கொண்டு அவர் கர்த்தருக்கென்று தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று விரும்பினார். இதற்கு முன்பாக நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவினால் எருசலேமில் இருந்த தேவாலயத்தில் இருந்த பனிமுட்டுகள் எல்லாமே பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டிருந்தது. அப்படி இருக்க கோரேஸ் ராஜா அங்க இருந்த பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போயிருந்தார்கள் இஸ்ரவேலர்கள். 2 நாளாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரவேலர்களின் அக்கிரமத்தின் நிமித்தமும் அந்நிய பொல்லாத ஆவிகளுக்கு அவர்கள் வணங்கியதினாலும் பொல்லாத அந்நிய தேவர்களுக்கு அவர்கள் சிலைகளை செய்து விக்கிரக ஆராதனை இவைகளெல்லாம் செய்தது நிமித்தமாக தேசம் பாழாக்கப்பட்டது. பொல்லாத ஆவிகளின் ஆளுகைக்குட்பட்டு அங்கு தீங்கு நிறைவேறியது. கர்த்தர் மோசேயாவின் மூலம் கொடுக்கப்பட்டிருந்த 10 கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கர்த்தருடைய வழிகள் போதிக்கப்பட்டதையும் இவர்கள் கடைபிடிக்காமல் மீறி நடந்ததினால் பொல்லாத ஆவிகளின் ஆளுகை எருசலேமிலும் தேசமெங்கும் யூதா தேசமெங்கும் வந்தது. இப்படிப்பட்ட காரியம் நிறைவேறினதினால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டும் எச்சரித்திருந்தார். ஆனாலும் யூதா எருசலேமின் ராஜாக்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நிமித்தமாக கர்த்தருடைய கோபாக்கினை வந்தது. பொல்லாத ஆவிகளின் ஆளுகை வந்து தேசம் சீரழிக்கப்பட்டு போனது. கல்தையரின் ராஜா இஸ்ரவேலை யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த யூதர்களை இஸ்ரவேலரை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் தேவாலயத்தில் இருந்த பனிமூட்டுகளை எல்லாம் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பனிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் அந்த பாபிலோனின் ராஜா. இப்படி இருக்க கோரேஸ் ராஜாவின் காலத்தில் இப்பொழுது அந்த ராஜா வந்து கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்றும் தேசம் எங்கும் எல்லா தேசங்களிலும் இருக்கிற யூதர்கள் ஒன்று கூட வேண்டும் என்றும் கட்டளை கொடுத்தார். ராஜா சொன்ன கட்டளையாவது, அதாவது இஸ்ரவேலர்கள் எங்கும் இருக்கிற இஸ்ரவேலர்கள் எல்லோரும் தங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட அனைவரும் அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதனால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தேவாலயம் கட்டும் பணிகளுக்கு செய்வதற்கு போக வேண்டும். அங்கு போகாதவர்கள் இவர்கள் கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை கொடுத்து அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லியிருந்தார் என்று கோரேஸ் ராஜா எழுதினார். அவர் கட்டளை கொடுத்து இப்படி கர்த்தருடைய தேவாலயம் கட்டப்பட தேவையான ஆயத்தங்களை எல்லாம் கோரேஸ் ராஜா செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் தங்கள் பொன்னாலும் பொருளாலும் மற்ற அவர்களால் கொடுக்க முடிந்த எல்லா காரியங்களையும் கொடுத்து கர்த்தருக்கென்று தேவாலயம் கட்டும் வேலைகளை ஈடுபட வேண்டும் என்று கோரேஸ் ராஜா கட்டளை கொடுத்தார். அவர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவருடைய காலத்தில் நேபுகாத் நேச்சாரின் காலத்தில் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்து எருசலேமிலிருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்ட கர்த்தருடைய தேவாலய பனிமுட்டுகள் அவர்களுடைய கோயிலில் இருந்தது, பாபிலோனில் இருந்தது. அவைகளை எல்லாம் எடுத்து கோரேஸ் ராஜா அவைகளை எடுத்து
இஸ்ரவேலரிடத்தில் கொடுத்து தேவாலயத்திற்கு எருசலேமுக்கு கொண்டு போகும்படி சொன்னார். எல்லா இடங்களிலும் இருக்கிற இஸ்ரவேலர்கள் தங்கள் காணிக்கைகளினாலும் தங்கள் உழைப்பினாலும் சேர்ந்து தேவாலயம் கட்ட வேண்டும் என்று கோரேஸ் ராஜா கட்டளை கொடுத்தார். இதையெல்லாம் எழுதி எல்லா தேசங்களுக்கும் விளம்பரப்படுத்தினார். இப்படி செய்யுங்கள் என்று கட்டளை கொடுத்து எழுதி அனுப்பினார். எல்லா தேசத்திலும் எல்லா ஊர்களிலும் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. இன்று போல அந்த காலத்தில் தொழில்நுட்பம் கிடையாது. அதனால் அவர்கள் எழுதி ஒவ்வொரு ஊருக்கும் ஆட்களை அனுப்பி செய்தியை விளம்பரப்படுத்தினார்கள். இப்படிதான் நடந்தது. இப்படி சொல்லப்பட்ட எல்லா காரியங்களிலும் கோரேஸ் ராஜா கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு செய்தார். இப்படி நற்காரியங்கள் செய்ய தேவாலயம் கட்டப்படவும் இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வரவும் கர்த்தர் கிருபை செய்தார். அவர் ஆதியாகம காலத்திலிருந்து ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். அவர்களுக்கு சாபத்தை கொடுத்தார். கர்த்தர் தான் கொடுத்தார். நியாய தீர்ப்பை கொடுத்தார். ஆனாலும் கைவிடவில்லையே. உடனே துணியை அவர் மிருகத்தின் தோலை உரித்து ஆட்டுக்குட்டியானவரின் தோல்தான் அது. அதை கொடுத்து அவர்களுக்கு வஸ்திரமாக கொடுத்தார். அதன் பின்பும் விடவில்லையே. ஆபிரகாம் மகிமை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். அதன் பின்பும் விடவில்லையே. இப்படி கோரேஸ் ராஜா கட்டளைகளை கொடுத்து இப்படி கர்த்தருக்கு ஏற்றபடியாக கோரேஸ் ராஜா விளம்பரப்படுத்தினார். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களில் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். இப்படியாக கோரேஸ் ராஜா தேவாலயம் கட்டப்பட தேவையான முயற்சிகளை எல்லாம் செய்தார். அதற்கு இஸ்ரவேலர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு அவர்களும் ஒத்துழைத்தார்கள். உலகெங்கும் இருக்கிற யூதர்களும் இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருக்கென்று தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்ற வாஞ்சையோடு அவர்கள் புறப்பட்டு சென்று தேவாலயம் கட்டும் பணிகளில் ஈடுபட்டார்கள். பலர் தங்கள் காணிக்கைகளை கொடுத்து தேவையான எல்லா பொருள் போன்ற காரியங்களும் மாடுகளும் பலவிதமான தங்களிடத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலேயும் பொருட்களையும் அவர்களுக்கு தங்களால் ஆன எல்லா காரியங்களையும் காணிக்கைகளையும் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கொடுத்து கர்த்தருடைய ஆலய பணியை செய்யும்படி அவர்கள் ஏறினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் அறியாமையினாலும் அந்நியர்களோடு பழகியதினாலும் அவர்கள் பாவம் செய்திருந்தாலும் அவர்கள் இருதயத்தில் கர்த்தருக்கென்று வரும்பொழுது அந்த பக்தி வைராக்கியம் இஸ்ரவேலிலும் யூதர்களிலும் இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் என்பது அன்று முதல் இன்று வரை அது மிகப்பெரியதாய் இருக்கிறது. அற்புதமானது. இஸ்ரவேலரின் பக்தி வைராக்கியம் என்பது சாதாரணமானதல்ல. எத்தனையோ பாவங்களை செய்து கர்த்தரிடத்தில் நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கலாம். பலர் பாவ வழிகளில் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்று வரும்பொழுது கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது அவர்களுடைய இஸ்ரவேலராகிய நம்முடைய அன்பு மிகவும் பெரியது. அந்த அன்பை கர்த்தர் இழக்க விரும்புவதில்லை. அதனால்தான் நாம் தவறு செய்தாலும் ஒரு அடியை போட்டு நம்மை தண்டித்து திருத்தி நம்மளை கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்கிறார். அவர் மிகவும் நல்லவர். அவர் அற்புதமானவர். இப்படி இஸ்ரவேலர்கள் எங்கும் இருந்து எருசலேமுக்கு கூடி வந்து தேவாலய பணி செய்வதற்கு வாஞ்சையாய் முயற்சி செய்தார்கள். இப்படி இருக்க ராஜா தந்த பணிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுடைய காணிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு ஜனங்கள் புறப்பட்டு கிளம்பி வந்தார்கள். இப்படி வந்த பின்பு கர்த்தருக்கென்று தேவாலயம் கட்டும் ஆயத்த பணிகள் தொடங்கியது எஸ்ராவின் காலத்தில். இந்த காலம் என்பது இன்றிலிருந்து நாம் பார்க்கும்போது சுமார் 2460 வருடங்களுக்கு முன்பாக இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. இது கர்த்தருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஆதாம் காலத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது பார்க்கும் பொழுது ஆதாமின் காலத்தில் அவர் பாவம் செய்தார். அப்பொழுது கர்த்தர் அவர்களை விடவில்லை. அதே போல ஆபிரகாம் ஐயாவை யாக்கோபை தெரிந்து கொண்டார். அதன் பின்பு ஜனங்களை ரட்சிப்பதற்கு தம்முடைய ஒரே குமாரனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். நம்மை மீட்கும்படியாக நமக்கென்று மீட்பரை அனுப்பி வைத்தார். அவர் மிகவும் நல்லவர். நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய வழிகளில் நடப்போம். அவருடைய வழிகள் நாம் சந்தோஷமாய் நிம்மதியை வாழ்வதற்கு தானே தவிர அவரை காப்பாற்றுவதற்கல்ல. நம்முடைய கீழ்ப்படிதல் நம்மை காப்பாற்றும்.
கர்த்தரை காப்பாற்றுவதற்கு அல்ல. கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடப்பது என்பது நம்மை காப்பாற்றிக் கொள்ளவும், நம் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்காகத்தான். இவ்வுலகத்தில் பொல்லாத சாத்தானின் வழிகளும் உண்டு. அவன் கொடுக்கும் தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாகவே கர்த்தர் இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்திருக்கிறார் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வசனங்கள் நம்மை சாத்தானிடம் மாட்டிக்கொள்ளாமல் காப்பாற்றுவதற்கே, அவன் விரிக்கிற வலையில் நாம் விழாமல் இருப்பதற்கே, பொல்லாத ஆவிகளின் வழிகளில் விழாமல் இருப்பதற்கும், பொல்லாத பாவத்தை நாம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் அதற்கான வழிமுறைகள் தான் வேத வசனங்கள். அதை புரிந்து கொள்வோம். அதனால் இவ்வுலக கஷ்டங்களில் இருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நித்திய ஜீவனையும் சென்றடையலாம். எரிகிற நரகாக்கினைக்கு, அக்கினி கடலுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அக்கினி கடலில் இருந்து தப்பிக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் போலதான் கர்த்தருடைய வேத வசனம் இருக்கிறது. வேதாகமும் ஒரு கப்பல் போல. அந்த வேதத்தின் வசனங்கள் அக்கினி கடலில் இருந்து தப்புவிக்கிற ஒரு நல்ல படகை போல இருக்கிறது. வசனத்தை நாம் சுமந்து கொண்டால், வசனத்தை நம் இருதயத்தில் சுமந்து நாம் பயணத்தை தொடங்கினால், வசனம் நம்மை சுமந்து கொண்டு நித்திய ஜீவ கரையில் நம்மை கொண்டு போய் சேர்ப்போம். அதனால் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். அவர் நன்மையை மட்டுமே நமக்கு செய்கிறவர். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நாம் நடந்தால், அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மை இவ்வுலக வாழ்க்கையிலும் நம்மை காப்பாற்றிக் கொள்வார், சமாதானம் தருவார், நித்திய ஜீவனையும் தருவார். நல்லவரின் சொல் கேட்டு நம்மை படைத்த சர்வ வல்லவர், அவருக்கு சொந்தமானவர்கள் நாம். அந்த நீதியின்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவே நீதியாய் இருக்கிறது. நீதியின் பிள்ளைகளாய் நாம் இருப்போம். அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறாரே. அதனால் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் நீதியின் பாதையில் நடப்போம். அவருடைய வழிகளில் நடந்து நன்மையை பெற்றுக் கொள்வோம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர்கள் 70 வருடம் பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்தார்கள். அந்த காலம் முடிந்து ராஜாவாகிய கோரேசின் நாட்களில் கர்த்தரே அவர்களை மீண்டும் அழைத்து வந்தார். இந்த 70 வருடங்கள் அவர்கள் அந்நிய தேசத்தில் இருந்தார்கள். அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமும் பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் இந்த நியாய தீர்ப்பை கட்டளையிட்டிருந்தார். அந்த காலம் முடிந்த பின்பு கர்த்தர் அவர்களை மீண்டுமாக இஸ்ரவேலுக்கு வரப்பண்ணினார். கோரேஸ் ராஜா கட்டளை கொடுத்தார், நீங்கள் போய் உங்கள் தேசத்தில் எருசலேமில் நீங்கள் தேவாலயம் கட்டுங்கள். அவரே தேவன், அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு தேவாலயம் கட்ட வேண்டும் என்று கோரேஸ் சொன்னார். கோரேஸ் ராஜா கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளையின்படியே யூதர்கள் புறப்பட்டு அங்கிருந்து எல்லோரும், லேவியர்கள் எல்லோரும் புறப்பட்டு வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் அங்கிருந்தவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அப்படி வரும்போது கோரேஸ் ராஜா நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு வந்து வைத்திருந்த எருசலேமில் இருந்த பனிமுட்டுகள் எல்லாம், தேவாலய பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் மீண்டுமாக நீங்கள் உங்கள் தேவாலயத்துக்கு எடுத்து செல்லுங்கள் என்று கொடுத்து அனுப்பினார். அப்படியே அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். லேவியர்கள், ஆசாரியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அப்படி வந்த பின்பு அங்கு அவர்கள் யெஷுவாவின் தலைமையிலும் செருபாபேலின் தலைமையிலும் இவர்கள் இருவரும் தலைமையேற்று அவர்களுடைய சகோதரர்களோடு கூட அவர்கள் புறப்பட்டு இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் எருசலேமுக்கு. அப்படி அவர்கள் வந்த பின்பு 7ஆம் மாத பண்டிகையை கொண்டாட ஆயத்தமானார்கள். இப்படி யெஷுவாவும் செருபாபேலும் அவர்களுடைய தலைமையில் அவர்கள் சகோதரர்களோடும் கூட யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அனைவரும் அங்கிருந்தவர்கள், அதாவது பாபிலோனிலிருந்து புறப்பட்டு வந்து தேவாலய கட்டும் பணியை ஆயத்தப்படுத்த முனைந்தார்கள். அதற்கு அவர்கள் செய்த காரியங்கள், அவர்கள் கர்த்தருக்கு என்று பலிபீடம் கட்டினார்கள். முதலில் அவர்கள் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலிகளை செலுத்த ஆயத்தமானார்கள். 7ஆம் மாத பண்டிகையை ஆயத்தப்படுத்த அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள்.
அவர்கள் முதலில் வந்து பாபிலோனிலிருந்து வந்து அவரவர் தம் தம் ஊர்களுக்கும் அவர்கள் எந்தெந்த இடங்களில் வகுப்பு வாரியாக கர்த்தரிட்ட கட்டளையின்படியே அங்கு சென்று இருந்தார்கள். அதன் பின்பு 7ஆம் மாத பண்டிகைக்கு எல்லோரும் எருசலேமில் கூடி வந்தார்கள். அப்படி கூடி வந்து பண்டிகையை ஆசரிக்க கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினார்கள். கர்த்தருக்கென்று பலிபீடம் கட்டும்போது அவர்கள் அதை ஆதாரத்தின் மேல் கட்டினார்கள். அதாவது பலிபீடத்தை நேரடியாக கட்டி வைக்காமல் அதன் அடியில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்றை செய்து அதன் மேல் செய்தார்கள். இது ஆதாரம் என்பது பலிபீடத்தை சுமக்கக்கூடிய ஒரு பொருள். அதை தயாரித்து அதன் மேல் பலிபீடத்தை கட்டினார்கள். ஏன் அப்படி செய்தார்கள் என்றால் அந்த தேசத்திற்கு பயந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எருசலேமில் அவர்கள் எந்த ஜனங்கள் வந்து ஆளுகை செய்து கொண்டிருந்தார்களோ அப்பொழுது இவர்கள் வந்த பொழுது அவர்கள் நம்மை துன்புறுத்துவார்கள் என்று பயந்து கொண்டு பலிபீடத்தை ஆதாரங்களின் மேல் செய்தார்கள். ஆதாரங்களின் மேல் செய்ததற்கு காரணம் அவர்களுடைய பயம். நாம் பயந்து கொண்டு கர்த்தருக்கென்று இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. நமக்குள் பயத்தின் ஆவி இருக்கக்கூடாது. இல்லை, கர்த்தருக்கு பயப்படுதல் மட்டுமே சிறந்த குணம். மற்ற எந்த காரியத்திற்கும் பயப்படக்கூடாது. இப்படி பலவிதமான பயங்கள் இருக்கிறது. உதாரணமாக இதை போபியா என்று சொல்வார்கள். அதாவது மருத்துவ விஞ்ஞானத்தில் வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படுகிறவர்கள் அக்னி கடலுக்குள் போடப்படுவார்கள் என்று. நியாய தீர்ப்பை குறித்து கடைசி காலத்தில் நடக்கிறவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தயவு செய்து புரிந்து கொண்டு நாம் பயத்தை எடுத்து போட வேண்டும். நாம் பயப்பட வேண்டியது கர்த்தர் ஒருவருக்கே. கர்த்தருக்கேற்ற பயம் ஒன்றே பரிசுத்தமானது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் கர்த்தருக்கு பயந்து நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். மற்ற எந்த காரியங்களுக்கும் பயப்படக்கூடாது. இப்படி இவர்கள் தேவாலயம் கட்டும் பணியை ஆரம்பிக்க தொடங்கி கோரேஸ் ராஜா கட்டளையின்படி ஆரம்பிக்க தொடங்கினார். கர்த்தரே இந்த காரியத்தை ஆரம்பித்து வைத்தார். ஆனால் இவர்கள் பயந்ததின் நிமித்தம் அது தடைபற்று போனது. அதாவது முதலில் இவர்கள் பலிபீடத்தை கட்டினார்கள். கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். எப்படி என்றால் மாத பிறப்புகளில் தினந்தோறும் செலுத்தும் பலிகள், பண்டிகை நாட்களில் செலுத்தும் பலிகள், சமாதான பலிகள், உற்சாக பலிகள், சர்வாங்க தகன பலிகள், பாவ நிவாரண பலி, இப்படி எல்லாவித பலிகள், குற்ற நிவாரண பலி போன்ற பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். இப்படி கர்த்தருக்கென்று பலி செலுத்தி சந்தோஷமாய் இருந்தார்கள் அந்த சமயத்தில். ஏனென்றால் தேவாலய பணி நாம் கட்ட தொடங்கி விட்டோம் என்று மிகவும் சந்தோஷமாக உற்சாகமாக செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மோசே ஐயா கட்டளையிட்டபடி கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படியே அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். மோசே ஐயா எப்படியெல்லாம் கட்டளை கொடுத்திருந்தாரோ, கர்த்தருடைய கட்டளைகளை எப்படி பெற்று தந்திருந்தாரோ அதே போல கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து முழுமையாக அப்படியே அவர்கள் பலிகளை செலுத்தும் முறைமைகளை பின்பற்றினார்கள். அப்படியே செய்தார்கள். அதன் பின்பு கோரேஸ் ராஜா கட்டளையிட்டு அவர்களுக்கு பணமும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றியிருந்தார். இப்படி அந்த பணத்தை எல்லாம் பெற்று இவர்களும் சேர்த்து பணம் எல்லாம் சேர்த்து அந்த பணத்தை எடுத்து தச்சருக்கும் கல் தச்சருக்கும் கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் சீதோனியருக்கும் தீருவை சேர்ந்தவர்கள் சீதோனியருக்கும் தீருவின் நாட்டவருக்கும் அவர்கள் போஜன பான பலிகள், அதாவது கோதுமை, திராட்சரசம், எண்ணெய் போன்ற பொருள்களை ஆகாரமாக கொடுத்து, சாலமோன் ராஜாவின் காலத்தில் தீரு ராஜா கடல் வழியாய்தான் மரங்களை அனுப்பினார். அதே போல இந்த முறையும் செய்யப்படுகிறது. கடல் வழியாய் மரங்களை தெப்பமாக கட்டி கடல் வழியாய் அதை மிதக்க வைத்து, கடலில் மிதக்க வைத்து எடுத்துக்கொண்டு வருவது. இப்படியாக செய்வதற்காக இவர்கள் கூலியாக பணமாக கொடுக்காமல் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய் போன்ற பொருள்களை கொடுத்தார்கள் அந்த வேலை செய்கிறவர்களுக்கு. இப்படியாக செய்யப்பட்டது. அவர்கள் மதில் சுவர், எருசலேமின் மதிலை கட்டுவதற்கு ஆயத்தம் பணிகள் செய்யப்படுவதற்காக.
அதாவது தேவாலயத்தில் அஸ்திபாரம் போடும் பணிக்காக இந்த காரியங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டதும் 2 வரிசை பெருங்கற்களால் அஸ்திபாரம் போடப்பட வேண்டும் என்று கோரேஸ் ராஜாவினால் சொல்லப்பட்டிருந்தது. அதன்படியே இவர்கள் எல்லாவற்றையும் மன உற்சாகமாக சந்தோஷமாக ஏற்படுத்தினார்கள். இப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு அடுத்தபடியாக கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தரை பலியிடும் அந்த நேரத்தில் கர்த்தருக்கென்று துதி பாடல்கள் பாடுகிறவர்களையும் இசை கருவிகள் வாசிக்கிறவர்களையும் கைத்தாளம் இடுகிறவர்களையும் இவர்களை எல்லாம் கூட்டி சேர்த்து அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த ஆரவாரத்தோடு கர்த்தருக்கு உற்சாகமாய் மிகுந்த கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி இப்படியாக பலிகளை செலுத்தினார்கள். இதற்கு இந்த பாடல் பாடுவதற்கும் இசைக்கருவிகள் வாசிப்பதற்கும் தாவீது ராஜாவின் காலத்தில் பாடல் பாடும் குழுக்கள் யார் யார் இருக்க வேண்டும்? லேவியர்களில் ஒவ்வொரு வகுப்புகள் பிரிக்கப்பட்டு இந்தந்த பரம்பரையினர் இந்தந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தாவீது ராஜா எப்படி நியமித்திருந்தாரோ அதன்படியே நியமிக்கப்பட்டு முறைப்படி மிகவும் ஒழுங்கும் கிரமமாக செய்தார்கள். இப்படி இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலிருந்து வந்து 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்தில் 20 வயதிற்கும் மேற்பட்ட லேவியர்களோடு தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்களால் ஆலய பணி செய்யப்பட்டது. அதாவது பலிபீடம் மட்டுமே ஆயத்தப்பட்டிருந்தது. பலி செலுத்தும் முறைமைகள் இருந்தது. அங்கு துதிப்பாடுகிற கூட்டம் இருக்க வேண்டும் என்று தாவீது ராஜாவினால் நியமிக்கப்பட்டிருந்தது. அதன்படியே செய்தார்கள். கைத்தளம் இடுகிறவர்கள் இசை கருவிகள் வாசிக்கிறவர்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருந்தது. அப்படி துதித்து பாடுகிற கூட்டத்தார் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து பாடல் பாடலாக பாடினார்கள். மிகவும் சந்தோஷமும் ஆரவாரமுமாய் இருந்தது. ஜனங்கள் மிகவும் ஆர்ப்பரித்தார்கள். அவர்களுடைய ஆரவார சத்தம் வெகு தூரம் வரைக்கும் கேட்டது என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக நல்லபடியாக கர்த்தருக்கு பலி செலுத்த தொடங்கினார்கள். இந்த துவக்கம் மட்டும் அல்லாமல் தொடர்ச்சியாக தினந்தோறும் செலுத்தும் பலி மோசேயா நியாயப்பிரமாணத்தில் குறிப்பிட்டுள்ளபடியே செய்யப்பட்டது. தினந்தோறும் மாதந்தோறும் பண்டிகை தோறும் ஓய்வு நாள் தோறும் செய்யப்பட வேண்டிய எல்லா முறைமைகளும் தொடங்கப்பட்டது. இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறியது. இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறிய போது அங்கிருந்த வயதில் மூத்தவர்கள் மீண்டுமாக திரும்பி வந்த அந்த பெரியவர்கள் எல்லோரும் மிகுந்த சந்தோஷத்தோடு 70 வருடங்கள் இல்லாத பாக்கியம் மீண்டுமாக நமக்கு கிடைத்திருக்கிறது, கர்த்தருக்கு பலி செலுத்தும் பாக்கியம் கிடைத்ததற்காக சந்தோஷப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதார்கள். இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடைபெற்றது. நல்லபடியாக காரியம் துவங்கியது. ஆனால் ஒரு காரியம், துவக்கம் நல்லபடியாக இருந்தது. ஆனால் அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை. காரணம், அதாவது இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகவும் அவசியமான ஒரு கருத்தை நமக்கு கொடுக்கிறது. அதாவது பயம் என்பது நம்மை வீழ்த்துகிற ஒரு சாத்தானின் ஆயுதமாய் இருக்கிறது. பயம் சாத்தானின் ஆயுதம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர மற்ற எல்லா பயங்களும் பாவமே. பயம் பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயத்தை பொதுவாக யாரும் அதை ஒரு பாவமாக அல்லது தவறான ஒரு எண்ணமாக நினைப்பதில்லை. ஆனால் உண்மை அதுதான். வெளிப்படுத்தல் 19:8 வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பயப்படுகிறவர்கள் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று. ஏனென்றால் பயத்தின் ஆவி என்று ஒன்று உண்டு. அந்த ஆவி பிடிப்பதினால்தான் நாம் பயந்தால் அந்த ஆவி நம்மை ஆளுகை செய்ய தொடங்கிவிடும். அதுவும் சாத்தானின் தூதனாய் இருக்கிறது. பயப்படக்கூடாது. எந்த காரியத்தை குறித்தும் எந்த விஷயத்தை குறித்தும் நம் சரீர உடல்நிலையை குறித்து கவலைப்படக்கூடாது. அதை குறித்து பயப்படக்கூடாது. நமக்கு இந்த வியாதி வந்து விடுமோ, அந்த வியாதி வந்து விடுமோ என்று பயப்படக்கூடாது. மனிதர்களை நினைத்து பயப்படக்கூடாது. அவர்கள் இதை செய்வார்களோ அதை செய்வார்களோ என்று பயப்படக்கூடாது. சூழ்நிலைகளை, நம்முடைய பணம், பொருளாதாரம், இயற்கை சூழ்நிலைகள், இப்படி எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. ஏனென்றால் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரிடத்தில் பூரண அன்புடையவர்களாய் இருந்தால் உலக காரியங்களை குறித்த எந்த பயமும் நமக்கு வராது. நாம் கர்த்தரிடத்தில் பக்தி இல்லாததினால்தான் நமக்கு பயம் வருகிறது.
அதனால் வேத வசனத்தை தியானித்து பல முறை வருடத்தில் ஒரு முறையாவது ஒரு முழுமையாக ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் வேதத்தை வாசித்து படிக்க வேண்டும். பைபிளை வாசிக்க வேண்டும். அப்படி செய்தால் இந்த பயம் போன்ற எண்ணங்கள் நம்மை விட்டு விலகும். எல்லாவித தீய கிரியைகளும் விலகி போகும். நாம் தைரியம் உள்ளவர்களாய் காரியங்களை வாய்க்க பண்ண முடியும் கிடைக்கும். அதனால் நாம் பயத்தை புறம்பே தள்ள வேண்டும். இங்கு இந்த வேத பகுதியை பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள். அதிநிமித்தம் அதற்கு பின்பாக பல எதிர்ப்புகள் வந்தது. பல வருடங்கள் தேவாலய பணி செய்ய முடியாமல் துவக்கத்தோடு நின்று போனது. அது முழுமை அடையவில்லை. அடுத்தடுத்து வந்த 2 ராஜாக்களும் அதை தடுத்து போட்டார்கள். இப்படி பல துன்மார்க்கர் புறப்பட்டு வந்து தடுத்தார்கள். காரணம் பயத்தின் ஆவி. அந்த மனிதர்களுடைய இஸ்ரவேலரின் பயத்தை சாத்தான் பயன்படுத்தி கொண்டு தேவாலய பணியை தடுத்து நிறுத்தினான். கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவினார் என்று சொல்லப்பட்டும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தும் இஸ்ரவேலர்கள் அதை பெற முடியாமல் போனது இவர்களுடைய பயத்தினால். நாமும் நம் வாழ்க்கையில் பயத்தை புறம்பே தள்ளி எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமல் துன்பம் நேர்ந்து விடுமா என்ற எண்ணம் வந்தால் உடனே கர்த்தரிடத்தில் போய் ஜெபித்து அந்த காரியத்தை பற்றி சொல்லிவிட்டு கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளும் என்று நம்முடைய மனபாரத்தை அவர் மேல் வைத்துவிட்டு நாம் நிம்மதியுடனும் தெய்வீகத்துடன் வாழ பழக வேண்டும். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய பயங்களை அவர் நீக்கி போடுவாராக. எஸ்றா 4ஆம் அதிகாரம். மனித வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நாம் செய்ய நினைக்கும் போது நம்மிடத்தில் எந்த குறையும் இல்லாதபடிக்கு நாம் நம்மை கவனித்துக் கொள்ள வேண்டும். பயப்படாமல் கர்த்தருடைய காரியங்களை தைரியத்துடன் செய்ய வேண்டும் என்பதற்கு, அப்படி நாம் பயந்தால் நமக்கு எப்படிப்பட்ட தீமைகள் வரும் என்பதற்கு இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது. அதனால் இந்த வேத பகுதியை தியானித்து நாம் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினார்கள். முதலில் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினார்கள். ஆனால் அவர்கள் பயத்துடனே அதை செய்தார்கள் என்று 3ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதி நிமித்தம் ஒரு தடை வந்தது, பிரச்சனைகள் வந்தது. அதாவது பயத்தின் ஆவி இவர்களை தொந்தரவு செய்ய தொடங்கியது. இஸ்ரவேலருக்கு விரோதமாக ரெகு, சிம்சாயி என்னும் புறஜாதியாரில் 2 பேர் எழும்பினார்கள். அவர்கள் கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டும் பணிக்கு இடையூறாக அதை தடுத்து நிறுத்தும்படி அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதாவது கோரேஸ் ராஜாவின் நாட்களில் துவங்கப்பட்ட காரியம் நிறுத்தப்பட்டது. அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் போனது. இவர்கள் எழும்பி அந்த காரியத்திற்கு முட்டுக்கட்டை போட்டார்கள். இஸ்ரவேலர்கள் கட்டுமான பணி தொடங்கும் பொழுது பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி அவர்கள் தொடங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எதிரியான சத்ருவாய் இருந்த ரெகுவும் சிம்சாவும் இவர்கள் தங்களோடு பல ஜனங்களை கூட்டிக் கொண்டு செருபாபேலினிடத்திற்கும் யெசுவாவினிடத்திற்கும் போகிறார்கள். அங்கு போய், நீங்கள் கர்த்தருக்கென்று ஆலயம் கட்டுகிறீர்கள், நாங்களும் சேர்ந்து கட்டுவோம். முன்பான காலத்திலிருந்தே நாங்களும் கர்த்தருக்கென்று பலி செலுத்தி இருக்கிறோம். அதனால் உங்களோடு கூட சேர்ந்து நாங்களும் தேவாலயம் கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் வந்தார்கள். இப்படி அவர்கள் வந்த பொழுது யெசுவாவும் செருபேபேலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, நாங்களே கர்த்தருக்கென்று தேவாலயம் கட்டுவோம், நாங்கள் உங்களை சேர்த்து கொள்ள முடியாது இந்த பணிக்கு என்று மறுத்து விட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, இஸ்ரவேலர்கள் அல்ல. இப்படி இவர்களை வேண்டாம் என்று சொன்னதினால் அவர்கள் கோபம் அடைந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியங்களை செய்தார்கள். இப்படி செய்ததினால் அவர்கள் கர்த்தருக்கென்று கட்டும் தேவாலய பணியை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்கள். அது எப்படி என்றால், அவர்கள் ராஜாவுக்கு கடிதம் எழுதினார்கள். கடிதம் எழுதி, ராஜாவே, இப்படி இவர்கள் இந்த இடத்தில் அவர்கள் எருசலேமில் தேவாலயம் கட்டுகிறார்கள். ஆனால் எருசலேம் நகரம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். எருசலேம் நகரம் எப்பொழுதும் கலகம் உடையது.
அங்கு இருக்கிறவர்கள் பிரச்சனை செய்யக்கூடியவர்கள். அங்கிருக்கிறவர்கள் அந்த பட்டணம் மிகவும் சரியில்லாத பட்டணம். கலகமும் பொல்லாப்புமான பட்டணம். நதிக்கு இப்பால் இருக்கிற உமக்கு இந்த தேவாலயம் கட்டப்பட்டால் நதிக்கு இப்பால் இருக்கிற இந்த பகுதிகளிலிருந்து உங்களுக்கு பகுதியும் தீர்வையும் வராது. உங்களுக்கு எந்தவித ஆயமும் வராது என்று இப்படியாக பலவிதமான கருத்துக்களை சொல்லி இவர்கள் தேவாலயம் கட்டும் பணியை தடுத்து நிறுத்த முற்பட்டார்கள். எருசலேமை குறித்து தவறாக பேசினார்கள். இப்படி அவர்கள் பேசி துன்மார்க்கமாய் நடந்து கொண்டார்கள். இதையெல்லாம் கேள்விப்பட்டு அப்படி இந்த தேவாலயத்தை நீங்கள் கட்டும் பணியை அனுமதித்து விட்டால் இந்த ஜனங்கள் தேவாலயம் கட்டிய பின்பு அவர்கள் பகுதி, தீர்வை, ஆயம் இவைகளை கட்ட மாட்டார்கள். அது மட்டும் அல்லாமல் உமக்கு நதிக்கு இந்த பகுதியில் இந்த பக்கத்தில் உங்களுக்கு எந்தவித லாபமும் இருக்காது. உம்முடைய ராஜ்யம் இங்கே நடத்த முடியாது என்ற பொருளில் அவர்கள் அப்படி பேசினார்கள். இப்படியாக ராஜாவுக்கு கடிதம் எழுதினார்கள். இதை எடுத்து ராஜா படித்து பார்த்தார். ராஜாவுக்கு இந்த செய்தி போனது. அது மட்டும் அல்லாமல் ரெகுவும் சிம்சாயும் இன்னொரு காரியத்தையும் எழுதியிருந்தார்கள். நாங்கள் ராஜாவின் உப்பை தின்பதினால் அவரிடத்தில் வேலை செய்வதினால் நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசமாக இந்த காரியத்தை உமக்கு தெரியப்படுத்துகிறோம். இங்கு தேவாலயம் கட்டும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. அதை உடனே தடுத்து நிறுத்துங்கள் என்று மிகவும் வலியுறுத்தி கடிதம் எழுதினார்கள். இந்த செய்தி தரியு ராஜாவுக்கு கிடைத்ததும் தரியு ராஜா அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு துயரமான காரியம் என்னவென்றால் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு ராஜா உடனே அவர்களுக்கு மீண்டுமாக பதில் கடிதம் எழுதுகிறார். நீங்கள் போய் அந்த தேவாலயம் கட்டும் பணியை தடுத்து நிறுத்தி போடுங்கள். இது என்னுடைய ஆணை. இது கட்டப்படக்கூடாது என்று ராஜா கட்டளையிட்டு விட்டார். ஆலோசனைக்காரனாகிய ரெகுவும் சிம்சாயும் செய்த தீமையான காரியமாய் இது இருக்கிறது. இதன் பின்பாக தேவாலயம் தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் மட்டும் கட்டப்படாமல் நிறுத்தப்பட்டது. இப்படி இந்த காரியம் நடைபெறுவதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேலர்களின் பயமே காரணமாய் இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? பயம் ஏன் பாவமாகிறது? அதாவது இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து செய்திருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நாம் பாபிலோனிலிருந்து திரும்பி இஸ்ரவேலுக்கு வந்திருக்கிறோம். நம்மை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தர். அவருடைய ஆலய பணியை நாம் செய்கிறோம். அப்படி இருக்க கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து நாம் இந்த காரியத்தை செய்வோம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு வெற்றி தருவார். காரியங்கள் நல்லபடியாக முடியும் என்று விசுவாசிக்காமல் அங்கிருந்த ஜனங்கள் நமக்கு தீமை செய்து விடுவார்கள் என்று பயந்தார்கள். அதாவது ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். யோனா தீர்க்கதரிசியின் காலத்தில் யோனாயா கூட நினைவேக்கு போக பயந்தார். பயம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. பொதுவாக சில நேரங்களில் பலர் என்று பயத்திற்கு விழுந்து விடுவார்கள். என்ன காரணம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ நினைக்கிற பரிசுத்தமாய் வாழ்கிற ஜனங்கள் பாவத்திற்கு ஒதுங்கி வாழ்கிறோம். துன்மார்க்கரை சகித்து கொள்ள பழகி கொள்கிறோம். அந்த சகிப்பு தன்மை சில நேரங்களில் பயமாக மாறிவிடுகிறது. இதை நாம் புரிந்து கொண்டு நம் மனநிலையை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்தவித பயமும் நமக்குள் இருக்கக்கூடாது. பயம் இருந்தால் அந்த இடத்தில் விசுவாசம் இருக்காது. விசுவாசமே காரியங்களை நடப்பிக்கும். பயம் காரியங்களை நடப்பிக்காது. அதை தோல்வியில் முடித்துவிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது, தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது அது முழுமையாக நடைபெறும் என்ற விசுவாசமும் நமக்கு தேவை. அந்த விசுவாசத்தோடு கூடிய விசுவாசம்தான் அடித்தளம், அஸ்திவாரம். அதன் மேல்தான் நாம் காரியங்களை நடப்பிக்க வேண்டும். ஒரு சிறு காரியத்தை கூட நாம் நினைத்து பார்க்கலாம். நாம் நடந்து போகும்போது அல்லது
ஒரு காடு போன்ற பகுதிகளுக்கு செல்லும் போது ஒரு பூச்சி, ஒரு வண்டு பறந்து வந்தால் கூட அது நம்மை நோக்கி வரும் பொழுது நம் கையில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து அதை விரட்டி அடித்தால் அது பயந்து ஓடி போகும். நாம் அது பறந்து வரும் பொழுது, ஒரு பூச்சி பறந்து வரும்போது நாம் அதை கண்டு பயந்து ஓடத் தொடங்கினால் அது நம்மை விரட்டத் தொடங்கும். நம்மை சுற்றி சுற்றி வரும். இப்படி ஒரு சிறு பூச்சிக்கு கூட நம்முடைய பயம் நாம் தோல்வியை கொடுத்து விடும். அதாவது ஒரு பூச்சியிடம் கூட நாம் சிறு பூச்சியிடம் கூட தோற்று போவோம். இதிலிருந்து பயம் எவ்வளவு மோசமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக மிருகங்களிடம் கூட இதை கற்றுக்கொள்ளலாம். பல மிருகங்கள் தைரியமாக எதிர்த்து காரியங்களை ஜெயித்து கொண்டு போய்விடும். பயப்படுகிற மிருகங்கள் அவைகள் மிகவும் தோல்வியையே சந்திக்கும். அதனால் புரிந்து கொள்ள வேண்டும், மயிலை போல பயந்த சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது. பயம் என்பது மயிலின் குணமாக இருக்கிறது. அதனால் அந்த பயத்தை விட்டு விடுவோம். பயம் நம்மை அழித்து விடும். வாழ்க்கையின் வெற்றிகளை தடை செய்து விடும். தோல்வியில் கொண்டு போய் விட்டுவிடும். பயம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இதைவிட மிக முக்கியமான காரியம், பயம் பயங்கரமானது. பயத்தை கண்டு நாம் பயப்படுவது நல்லது. பயம் நம்மை வீழ்த்தி விடும். அந்த பயத்தை கண்டு நாம் எதிர்த்து நின்று அதை தோற்கடிக்க வேண்டும். பயத்தை எதிர்த்து நாம் தோற்கடித்தால் நாம் வெற்றி பெறலாம். கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து வந்து அவன் ஜனங்களை பயமுறுத்தி தன்னை வழிபடும்படியாகவும் கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்யும்படியாகவும் செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் பயப்படுகிறவர்கள் என்று முதலில் அக்கினி கடலுக்கு போகிற தகுதியுடையவர்கள் யார் என்று சொல்லும் போது முதல் வார்த்தை விக்கிரகாராதனைக்காரர் என்று சொல்லப்படவில்லை. அது பின்பாக தான் சொல்லப்படுகிறது. பயப்படுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பயம் என்பது கர்த்தர் அருவருக்கிற காரியமா இருக்கிறது. கடைசி கால, அதாவது இந்த காலத்தில் வஞ்சனை இப்படிதான் வரப்போகிறது. பல அதிகாரங்கள் நம்மை பயமுறுத்தி அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை வாங்க செய்யும். கட்டாயப்படுத்துவது, பயமுறுத்துவது இதெல்லாம் பிசாசின் சதி செயல். அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. பயத்தை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்லலாம். பயம் என்பது என்ன? பயம் என்பது கடந்த கால நினைவுகளின் அடிப்படையில் எதிர்காலத்தில் நடந்து விடுமோ என்று நினைக்கிற ஒரு கற்பனையான ஒரு உணர்வு. பயம் என்பது நிஜம் அல்ல, அது ஒரு பொய். பொய்யனான சாத்தான் நம்மை வீழ்த்துவதற்கு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். பயம் என்பது ஒரு வித பொய். கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நினைத்து கொண்டு எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடந்து விடுமோ, இது போல நடந்து விடுமோ என்று நாம கற்பனை செய்து கொள்வது. அது நிஜமாக நடப்பதில்லை. நிகழ்காலம் என்றே அதற்கு இல்லை. பயத்திற்கு நிகழ்காலமே இல்லை. அப்படி இருக்க அந்த பயத்தை நாம் பிடித்து கொண்டிருப்பது முட்டாள்தனம். அதனால் எந்த காரியத்தையும் நாம் செய்துவிட முடியாது. பயம் நம்மை அழித்துவிடும். அது நம்மை கர்த்தரை விட்டு பின்வாங்க பண்ணும். அது கர்த்தரை மறுதலிக்க வைத்துவிடும். கர்த்தரை, நித்திய ஜீவனை நாம் இழக்க அது காரணமாகிவிடும். அதனால் இப்பொழுதே பயம் என்ற உணர்வை நம் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு சுத்திகரித்து கொள்ள வேண்டிய காலமாயிருக்கிறது. இந்த வேத பகுதி மிகவும் மிக மிக தெளிவான ஒரு விளக்கமாய் இருக்கிறது. எஸ்ரா 3ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரமும் படித்து பார்க்கலாம். அதே போல கிடியோன் ஐயாவின் சரித்திரத்தையும் பார்க்கலாம். பயப்படக்கூடாது என்பதற்கு அவருடைய வாழ்க்கையும் நமக்கு உதாரணமாயிருக்கிறது. ஆபிரகாம் ஐயா ஆதி காலத்தில் ஆரம்பத்தில் பயந்தார். தன் மனைவியை சகோதரி என்று சொன்னார். அதனால் அவருக்கு தீவினை தான் வந்தது. அதனால் அவருக்கு வந்த சோதனை மிகவும் பெரியது. இப்படிப்பட்ட காரியங்கள் துன்மார்க்கமாக தாராளமா அவமானப்படுத்தப்பட்டார்கள். பயந்தது நிமித்தம் பொய் சொன்னார்கள். பொய் சொன்னது நிமித்தம் அவமானம் வந்தது. பயம் பாவம் உடையது. பயப்படக்கூடாது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது முதலில் அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். கர்த்தருக்கு பயப்படவில்லை. அவர்கள் பாவத்தின் நிமித்தம் அங்கு பயந்தார்கள். தாங்கள் பாவம் செய்து விட்டோமே என்ற குற்ற உணர்வினால் பயந்தார்கள். அதுவும்
அசுத்தமான பயம்தான், பரிசுத்த பயம் அல்ல. பரிசுத்த பயம் என்பது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவேன், அவர் கர்த்தர், அவர் சொல்லிவிட்டார், அவருடைய வசனங்களின்படி நடப்பேன் என்று பயந்து நடப்பதுதான் பரிசுத்தமான பயம். கர்த்தர் கட்டளையிட்டு விட்டார், அதை நான் நிச்சயம் செய்வேன் என்று நாம் செய்கிறோம் அல்லவா, அதுதான் பரிசுத்தமான பயம். நம்முடைய அசுத்தமான பயங்களை, உலக பயங்களை எடுத்து போடுவோம். கர்த்தருக்கேற்ற பயத்தோடு கூட ஈசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும் பெற்றவர்களாக பரிசுத்தமாய் வாழ்வோம். உலக பயங்கள் வேண்டாம், மரண பயம் வேண்டாம், வியாதியை குறித்து பயம் வேண்டாம், இயற்கை சீற்றங்களை குறித்து பயம் வேண்டாம். கர்த்தர் ஒருவரே நாம் பயப்படத்தக்கவர். நாம் அவருக்கு பயந்து நடப்போம், அவருக்கு மட்டுமே பயந்து நடப்போம். காலத்தை வென்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேருவோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.